பேக் பண்ணிடுறேன். ஹலோ கைஸ், இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வந்து நான் தாலி மாற்றினது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. நான் இங்கே வந்து இது செகண்ட் டைம் மாற்றுறேன், தாலி பிரித்து மாற்றுறது, கயிறு மாற்றுறது. எனக்கு வந்து வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால நான் மாற்றிருக்கேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல நேரம் எல்லாமே வந்து நான் யூடியூப்பில் தான் செக் பண்ணி பார்த்தேன். இங்கே சைனா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வீட்டிலேயே வந்து இந்த மாதிரி சாமி முன்னாடி உட்காந்து மாற்றிக்கிட்டேன். தாலி பிரித்து மாற்றுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் நிறையா சொன்னாங்க. நான் வந்து நல்ல நேரம் எந்த மாதிரி மாற்றணுங்கிறத மட்டும்தான் பார்த்தேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சொன்னது மார்னிங் 7:45 இருந்து 8:45க்குள்ளே வந்து மாற்றிக்கணும், அதுதான் நல்ல நேரம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து காலையில் மாற்றுறது தான் வந்து ரொம்ப நல்லது, அதுக்கப்புறம் வந்து நம்ம வேறு எந்த டைம்லேயும் மாற்றக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு சண்டேங்கிறதுனால சீக்கிரமாகவே நாங்கள் எந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த மாதிரி மாற்றிட்டுருந்தோம். தாலி பிரித்து மாற்றும்போது வந்து மெயினாக ஹஸ்பண்டு கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இல்லாத பட்சத்துக்கு நம்ம பெரியவங்க யாரையாவது வச்சுக்கிட்டு மாற்றலான்னு சொன்னாங்க. என் ஹஸ்பண்டுக்கு அன்றைக்கி லீவு தான், அதனால் அவருமே வந்து என் கூட உட்காந்துருந்தாரு. என் பையன் தான் வந்து ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான், எங்களை வந்து மாற்றவே விடலை, கயிறை பிரிக்கவே விடலை. அவன் பாட்டுட்டு வந்துட்டு ஒரே சேட்டையாக பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனை வச்சுக்கிட்டே வந்துட்டு அப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து மாற்றிட்டு இருந்தோம். பழைய கயிறு பார்த்திங்கன்னா ரொம்ப முடிச்செல்லாம் வந்து இறுக்கமாக போட்டிருந்தனால கலட்டுறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இது மாற்றுறதுக்கு சில இதெல்லாம் சொன்னாங்க. கயிறு மாற்றுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம கழுத்தில் ஒரு மஞ்சள் கயிறு போட்டுக்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மாற்றுறதுக்கான கயிறவே வந்து நம்ம அவுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கயிறெல்லாம் நான் அவுத்து முடிச்சுட்டு மாற்றுற கயிறில் வந்து தாலி எல்லாமே வந்து வரிசையாக கோர்த்து எடுத்ததுக்கப்புறமா தான் வந்து இந்த கயிறு கழுத்தில் போட்டதுக்கப்புறம் அந்த பழைய கயிறை கழட்டணுன்னாங்க. அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். என் பையனோட ஒரே சேட்டை, அவன் அப்படியே விளையாடிக்கிட்டே இருந்தான். கத்திரி எடுத்துட்டா கத்திரி எடுத்து எது கட் பண்ணுவீங்க? கட் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறீங்க தாலி கயிறில். மிச்சமாக இருக்குது ஒரு இது வேணுச்சு. தாலி கயிறு மாற்றுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கமாக பார்த்து உட்காந்து தான் மாற்றணும்னு சொன்னாங்க. அதே போல் கிழக்கு பக்கமாக தான் நாங்கள் உட்காந்துருந்தோம். மாற்றுறதுக்கு முன்னாடியே சாமி கும்பிட்டு விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா தான் நாங்கள் மாற்ற ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா வந்து தாலி பிரித்து மாற்றினதுக்கப்புறமா வந்து அவர் எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து தாலியில் குங்குமம் வைக்கிறது, அப்புறம் எனக்கு குங்குமம் வச்சு விட்டு மறுபடியும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் இது பண்ணோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 8 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். 8:45க்குள்ளேயே நாங்கள் மாற்றிட்டோம். நல்ல நேரத்துக்குள்ளேயே மாற்றி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் மாற்றிட்டோம். என் பையன் தான் வந்துக்கிட்டு எங்களை ஒன்றுமே பண்ண விடாமல் அவன் பாட்டு சேட்டையாக பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனை வச்சுக்கிட்டே எப்படியோ மாற்றிட்டோம். நம்ம ஊர்லலாம் பூ நிறையா விற்கும், வாங்கி வச்சுக்கலாம். இங்கே பூவே விற்கலைங்க, அதனால் பூ மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. மற்றெல்லாம் சாமிக்கு எல்லாமே நாங்கள் போட்டு சாமி கும்பிட்டோம். இது சாமி கும்பிட்றதுக்காக வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட் எதாவது செய்யணும் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு பாயாசம் தான் பண்ணி வச்சு சாமி முன்னாடி வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டோம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வந்து நல்லபடியாக வந்து தாலி கயிறு மாற்றி முடித்தாச்சு. இன்றைக்கி சிறப்பாகவே வந்து சாமி கும்பிட்டு தாலி கயிறெல்லாம் மாற்றி முடித்தாச்சு. இந்த வீடியோ இன்றைக்கி அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்கள்கிட்ட வரேன். பாய்.